அருணாச்சலம். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச அருணாச்சலம் படம் வந்து பார்த்துருப்போம். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் வரும். அது என்னன்னா, 30 நாள்ல 30 கோடி வந்து செலவு பண்ணணும். ஸோ அது வந்து நீங்க வந்து எப்படினாலும் செலவு பண்ணலாம். ஆனால் அந்த 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க பேர்ல வந்து எந்த சொத்து பத்தும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த 30 கோடிய வந்து நீங்க யாருக்கும் வந்து தானமாவோ, இல்ல இனாமாவோ, இல்ல சமூக சேவைக்கெல்லாம் வந்து செலவு பண்ணக்கூடாது. ஸோ அந்த 30 கோடி வந்து உங்களுக்காக மட்டும் தான் செலவு பண்ணணும். நீங்க என்னனாலும் பண்ணலாம். பயங்கரமா வந்து செலவு பண்ணலாம். ஆனா அந்த 30 நாள் முடிவுல வந்து உங்க பேர்ல சொத்து பத்து இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த டயத்துல 30 நாள்ல 30 கோடி செலவு பண்றது பார்த்தீங்கன்னா, அந்த டயத்துல வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அந்த கண்டிஷன் படி செலவு பண்றது கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த காலகட்டத்துல 30 நாள்ல இல்ல, வெறுமனே 3 நாள்ல நம்ம 30 கோடிக்கும் அதிகமா வந்து செலவு பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? செயின்ட் லூசியா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு லவ்வர்ஸ் சப்மரைன் டீப் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. ஸோ லவ்வர்ஸ் சப்மரைன் டீப்ன்னு சொல்லி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில போய் ஒரு பெரிய ஒரு லக்ஸூரியான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டலோட ஒரு நாள் ரூம் ரென்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்திய ரூபாய்க்கு 12,85,00,000 ஒரு நாள் நைட்டுக்கு. ஸோ நீங்க வெறுமனே 3 நாள் நைட்டு நீங்க ஸ்டே பண்ணாலே, உங்களுக்கு வந்து 30 கோடி வந்து அசால்ட்டா வந்து செலவு பண்ணிடலாம். ஸோ நீங்க வந்து நெறைய கோடி ரூபா வந்து ஈஸியா செலவு பண்றதுக்கு இந்த மாரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து ஒரு பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ஒரு மோஸ்ட் எக்ஸ்பான்சிவான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்குது.